வெல்கம் டு கொஞ்சம் ஊரு நிறைய பேர் யூடியூப் சேனல். நானும் உங்கள் மஞ்சுநாதன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் முத்துநாயக்கம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்சுவை உணவு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான கறி வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கு சார். உங்க பேருங்க? கண்ணன். நான் இந்த இன்சுவை உணவகத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த செல்லுல வீடியோ அனுப்பியிருந்தாங்க. மோடி சாப்பிட்டுருக்கீங்க இல்ல? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். எத்தனை டோக்கன் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனா மொத்தம் 800 டோக்கன் தான். 800 டோக்கன் போகுங்களா? ஆமா, இங்க 800 அந்த 149ல 350 டோக்கன். 1150 டோக்கன். ஆமா. இது என்ன கறிங்கண்ணா? இது வந்து கலமோ. இது மட்டன் கலமோ. ஆமா. அது மட்டன் கலமோ, சிக்கன் கலமோ. சிக்கன் கலமோ, அது மட்டன் கலமோ. ஆமா. இது குழம்பு. ஆமா. நம்ம கடைக்கு எந்தெந்த ஊருக்கு தான் சாப்பிடறதுக்கு வருவாங்க? ஆனா சுத்தி இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி, சேலம், 4 டிஸ்ட்ரிக்ட் வராங்க. பிளஸ் அதெல்லாம் வெளியில இருந்து வராங்க. வெளியில இருந்து வராங்க. ஆனா இப்போ வந்து இந்த கடை எத்தனை மணி டைமிங் எப்படிங்க? 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 2 மணிக்கு சுத்தமா முடிஞ்சிடும். 1:30 மணிக்கெல்லாம் டோக்கன் முடிஞ்சிடும். வர வாய்ப்பு இருந்தா 1:30 மணிக்கு உள்ள இங்க வந்துடணும். 1:30 மணிக்கு உள்ள வந்துடும். ஆமா, 1:30 மணிக்கு மேல ஆகும்னா புக் பண்ணா 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடையோட அவர்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 hours தான். 2 hours தான். 2 hours 8 டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க பாத்தீங்க தெரியும். சரி. ஆமா. சரி சரிங்கண்ணா. குவான்டிட்டி வைஸ் 50 ரூபாய்க்கு ஒத்தானமா இருக்குங்களா? 50 ரூபாய்க்கு வந்து இது கொடுக்க முடியாததான் இப்படி கொடுக்குறாங்க. தெரியலீங்க. தெரியல சார். இது எங்கேயும் வேற எங்கேயுமே நாங்க பிறந்ததுல தின்னதில்ல. டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு சார். சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு சார். எல்லாமே சூப்பரா இருக்குது. எல்லாத்துலயும் தான் சார். அங்க இருந்து நீங்க அவ்வளவு தூரம் வந்து சொன்னீங்களா? அதுக்கு சாப்பாடு ஒருத்துங்களா? நல்லா ஒருத்தும் சார். கண்டிப்பா ஒருத்தும். கண்டிப்பா ஒருத்தும். நன்றி. அங்க வரும் சார். அடிக்கடி வருவீங்க? கண்டிப்பா வருவோம். சரி நன்றி. சரி. குடுக்குறீங்களே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்களா? கண்டிப்பா. டேஸ்ட் எப்படி இருக்குங்க? சூப்பர். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்களா? 30 கிலோமீட்டர் எங்க ஊருக்கும் இருக்கும். 30 கிலோமீட்டருக்கு தாண்டி இங்க வந்திருக்கோம் சாப்பிட. இங்கே 5 வகை கறியுமே சூடாக தாங்க பரிமாறுறாங்க. இங்கே பஃபே சிஸ்டம் மாதிரி நின்றுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ரசம், குழம்பு எல்லாம் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்களே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தானே தெரியும். ஆமாம். கறி எக்ஸ்ட்ரா கறி வாங்க எப்படின்னா? எக்ஸ்ட்ரா கறி வேணும். அதே 50 ரூபா தான். யூடியூப்ல பார்த்து வரீங்களா? எல்லாரும் யூடியூப்ல இருந்து பார்த்து வரீங்க. வந்தோம். அவர் கொடுத்து வந்தீங்களா? சரிங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்ட வரைக்கும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குங்களா? குவான்டிட்டி வைஸ் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது ஒருத்தர் இருக்குங்களா? 50 ரூபாய்க்கு இதுக்கு மேல வைக்க மாட்டாங்க. எங்கேயும் வைக்க சாப்பாடே 100 ரூபாய் கொடுக்கவும் மாட்டாங்க. வெறும் சாப்பாடே 100 ரூபாய் கறியோட கொடுக்குறாங்க. அதனால இத்தனை கூட்டம். டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கும். ஆனா வந்து நான் இங்கதான் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். சைடு வந்தேன்னா இங்கதான் சாப்பிடுவேன். சரிங்க. 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. ரொம்ப பெரிய விஷயம். 50 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட்ல ஒரு சாலை ஓட்டு சாலை மாதிரி தான் இருக்கும். இது இப்ப போட்டது. இதுல இப்ப போட்டதுங்களா? ஆமா, சாலை வீடு மாதிரி இருக்கும். அதுல வந்து கொடுப்பாரு. அப்பெல்லாம் ரொம்ப வணக்கம் வைப்பாரு. நல்லா பேசுவாரு. கொஞ்சம் அக்கௌண்ட் கொடுப்பாரு. அப்பெல்லாம் காசு இல்லைன்னா ஆனா காசு இல்லைன்னா ஓகே பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. அது வந்து காசுக்காக எல்லாம் அந்த குணம் வேணும்ல. அந்த காசுக்காக எல்லாம் அவர் இது பண்ண மாட்டாரு. காசுதான் முக்கியம் அப்படின்னு காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதெல்லாம் காசே இல்லைனாலும் ஓகே பாத்துக்கலாம். இங்கே பார்சல் அதிகமாகவே வாங்குறாங்க. பார்சலுக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மணி இப்போது 12:15 ஆகுதுங்க. இப்போவே 150 பார்சலுக்கு மேலே வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கூட்டமாகவே தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி சீக்கிரமாகவே வந்தால் 5 வகை கறி சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இந்த கறி சாப்பாட்டுக்கு 50 ரூபா தாங்க. பார்சலுக்காகத்தான் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக 70 ரூபா தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 வகை கறி அந்த கறி சாப்பாடோட சாப்பிட்லீங்க. ஏன் சாப்பிட முடியலன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்கிற பிஸியில் டோக்கன் வாங்க மறந்துட்டுங்க. அதனால் சாப்பாடு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் சாப்பாடு கறி காலி ஆனாலுமே இந்த இன்சுவை உணவகத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு ஃப்ரீயாக தர்ற அப்படிங்க. இந்த 5 வகையான கறி சோறுகள்லாம் காலி ஆனதுக்கப்புறம் சாப்பாடு, ரசம், அந்த கதம்பு குழம்பு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உண்மையாலும் நான் வந்து எனக்கே சாப்பாடு கிடைக்கல. நான் வந்து அந்த சாப்பாடு கதம்பு குழம்பு தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் அந்த சாப்பாடு ரசம் சூப்பருங்க. கதம்பு குழம்பு உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த முத்துநாயக்கம்பட்டி வந்தீங்க கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அந்த அண்ணன் ராஜராஜ சோழன் அண்ணன் சாப்பாடு ஃப்ரீயாக தர்றங்காட்டி தான்
இங்கே இத்தனை கூட்டம் வருதுங்க. அவள் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 12 to 2 சொன்னா அப்படிங்க. ஆனால் 12 to 1:15 800 டோக்கனும் காலி ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே முடிஞ்சுது. நானும் சாப்பிட்டேன். நானும் ரசம் கலந்து குழம்பு போட்டு தான் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த சாப்பாடு இந்த 5 வகையான கறி சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சாப்பாடு மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? இந்த மனசு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இந்த மனசுலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ரொம்ப தூரமா வந்துடுறாங்க. கண்டிப்பா சாப்பாடு 100 ரூபாய் 200 பெட்ரோல் போட்டு வராங்க. அதனால நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஃப்ரீ தான், காசு கிடையாது, வேஸ்ட் பண்றது கிடையாது. நன்றிங்கண்ணா. முடிகிற வரைக்கும் கடவுள் தயவு செய்து கட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் ஊர் நிறைய சோறு சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.